ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. நீங்கள் பாருங்கள், என்னோடய வெயிட்டு 200 கிராம் வந்து ரெடியூஸ் ஆகிட்ருக்கு. பிளாக் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் சூப்பராக போக போகுது. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க, காலையில் வெயிட் பார்த்துருக்கீங்க. நேற்றோட இன்றைக்கி வந்து 200 கிராம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக டைமையோட 7:30க்குள்ளே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஸ் யூஷுவல் வந்து நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வார்ம் வாட்டர் தான், ரொம்ப ஹீட்டாகவும் குடிப்பேன், வார்மாகவும் குடிப்பேன். உங்களுக்கு எவ்வளோ கன்வென்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் இன்டேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வெயிலே வருது. நேற்று ஃபுல்லாக மழைன்னா எப்படின்னா கிளைமேட் வந்து ஸ்னோ, அதாவது குளிர்ற மாதிரி இருந்துக்கிட்டு தூர போட்டுட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளவே கொஞ்சமாக சின்ன கயிறு மாதிரி கட்டி விட்டோம், யூனிஃபார்ம் மாதிரி காய வைக்கலான்ட்டு. அது பார்த்தா அதுவும் காய மாட்டுது. அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் வந்து நேற்று ஃபுல்லாக அப்படி தான், ரொம்ப குளிர் போச்சா, நேற்று போச்சு அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலையில் பார்த்திங்கன்னா அந்த விட்டமின் டி சூரியனுடைய வெயில் வந்து சூப்பராக கச்சிச்சு. எல்லாருமே சேர் போட்டு இங்கே வெளியே பின்பக்கத்துலேருந்து வந்துச்சதுனால நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே பாப்பாக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் 1/2 hour உட்கார வச்சோம். காலைல எழுந்துட்டாங்க என் கூடவே. வெயினா சேட்டை பண்ணிகிட்டே இருப்பார். வீடியோ மோஸ்ட்லி வந்து ஷார்ட்டாக முடியறதுக்கு காரணம் வந்து ரித்வின் தான். அவனோட சைக்கிளில் வந்து வைக்கிறான் என்னுடைய வாட்டர் பாட்டில். சோஃபா கவர் பார்த்திங்கன்னா, சோஃபா கவரு, பெட் கவர், இந்த மலைக்கு வந்து ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து மிஷினில் போட்டிருக்கேன். 1/2 hour வந்து போயிட்டுருக்கு. மோட்டர் சவுண்டு கேட்கும் பின்னாடி. தண்ணி குடிங்க மம்மி. நான் வந்து ஃபேஸில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், குளிக்கணும். அதனால் இவருக்கு வந்து இப்போ தான் இவர் குளிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டது. இதை காட்டு, ஹாய் சொல்லு. வீட்டில் தானே நான் வந்து இந்த பவுடரு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நாங்கள் எங்கன்னா வெளியே அக்கேஷன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோன்னா தான், ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனோன்னா நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். வீட்டுக்கு நல்ல நேரத்துக்கு தேவையில்லாதது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. பாப்பா வந்து காலையில் சூப்பராக ரெடி கிளம்பிட்டாங்க. குருவியா என்னோட இப்போ வந்து நான் வந்து லஞ்சுக்குள்ளே வந்து 2 liters கம்ப்ளீட் பண்ணணும். டமா வச்சிடணுமா? கும்பா டாடி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரித்வினுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இப்போ கொடுக்கணும். இவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாட்டு காட்டிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். இப்படி தான் வந்து மார்னிங்கில் போகும், எப்போவுமே இப்படி தான் போகும். என்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூல் போகிற நேரத்தில் வந்து காலையில் வந்து கடன்னு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரித்வினை குளிக்க வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் விசில் வாஷ் இருந்தால் அதுவும் முடிச்சுடுவோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் குளிச்சுட்டு தண்ணி குடி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த டைமில் வந்து 11 o'clock ஆகும். 11 o'clock ஆகும். அதனால் வெயிட் லாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து மதிய சாப்பாடு தான் கரெக்டாக சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி வயிறு வலியெலாம் வர ஆரம்பிச்சு எங்கே அல்சரில் வச்சிருமோ அப்படின்னா ப்ராப்பராக ஹெல்த்தியான ஒரு வேலை வந்து நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க. சேனல் தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹெல்த்து, வெல்த், ஹாப்பினஸ் இதுக்காக சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நிறையவே வரும். ஃபேஸ்க்கான டிப்ஸு இது எல்லாமே வரும். நீங்கள் எந்த ஆயில் வேணால் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் வந்து நல்லா இந்த கிளைமேட்டுக்குலாம் நல்லாவே ட்ரை ஆகும். குளிச்சுட்டு ரொம்ப மாய்ஸ்சரைசரும் ஹாலியோட ஜெல் எது உங்கள் வீட்டில் இருக்கோ நல்லாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹைட்ரேட்டிங்காக வச்சிங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப மெயின்டைன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ளோவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் வந்து அதோடு வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படி தான் திடீர்னு ஒரு 3 days அந்த ஃபீவர் வந்துடுச்சு. இல்லைனா வந்து சூப்பராக போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வெயிட் வந்து சூப்பராக குறைஞ்சிட்டே வருது. நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. 3 days என்னுடைய வெயிட் வந்து 2 kg ஆல்மோஸ்ட் குறைய போகுது. நாளைக்கும் பார்க்கலாம். எக்ஸசைஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போடுறதில்ல. அது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணல, பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்கோ ஒரு 1/2 hour பண்ணிக்கோங்க. யூடியூப் போட்டாவே வரும், உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் லாஸும் சூப்பராக போயிட்டுருக்கு. நேற்று விட இன்றைக்கி வந்து 200 கிராம் ரெடியூஸ் ஆகிருக்கனால ரொம்பவே ஹாப்பி. தண்ணி வந்து அப்படியே குடிக்கணும். இவர் பாருங்கள் என்னென்ன சாட்டா பண்ணுறாரு. ரித்வின் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரித்வினுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் குளிச்சு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம்.
லட்டு தூக்கம் வந்துச்சான். ரித்வினுக்கு வந்து தூக்கம் வந்துச்சு, அவரும் சாப்பிட்டுட்டாரு. நான் வந்து ஹேர் வந்து நான் நல்லா எண்ணெய் வச்சுருக்கேன். நாளைக்கு தேர்ஸ்டே, அதனால் வந்து பெரிய பல்லாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நேற்று வைக்கவே இல்லை. இப்போ வந்து தலை வரையிட்டு நம்ம ஒரு புட்டை வச்சுட்டு ரித்வின் குட்டியை தூங்க வைக்க போகிறோம். ஓகேவா? தண்ணி குடிக்கணும். டைம் இல்லை. டே வந்து போயிட்டே இருக்கும். நம்மள தான் நம்ம பிஸியாக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். எந்த அளவு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா சோம்பேறி தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் தலை வரைட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வச்சதுனால லைட்டாக பின்னி போட்டிருக்கேன். கொஞ்சம் முடிந்தாலும் அந்த மாதிரி பின்னல். என்ன பட்டோ தூக்கம் வந்துச்சா? அதை வர ரித்வின் குட்டி தூக்கம் வந்துச்சா? பேசவே விட மாட்டான் அவன். அதனால் வந்து நான் வந்து பொட்டு வச்சுட்டு லைட்டாக பின்னிட்டேன். சின்ன முடியாக இருந்தாலும் பின்னி போட்டோன்னா கொஞ்சம் நீட்டாக வளரும்ல, அதனால தான். ஹேர் வாஷ் பண்ண சொல்லி லூஸர் விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட் கவருக்கு அதை போய் காய வச்சுட்டு தூக்க வச்சு அதுக்கப்புறம் ரித்வினை தூங்க வச்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். குட்டி பையனை வந்து தூங்க வச்சாச்சு. அவர் தூங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் 1/2 hour ஆட்டணும். தூக்கம் வந்துச்சுன்னா உடனே தூங்கிடுவார். இல்லைனா லேட் ஆகும். வெயில் இன்றைக்கி தான் வருது. பெட் கவர் வந்து மேலே காய வைக்கணும். அதுக்குள்ளேயும் சேட்டை அழுதுகிட்டே இருந்தான் தூக்கம் வந்துச்சுன்னு. தூங்க வச்சுட்டு காய வைக்கணும். பாதி துணி உள்ளவே இருக்குது, சேலை நம்பர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கலாம். தூங்க வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். 1.5 liters வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு முன்னாடி 2 liters கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கழித்து வந்து ஆஸ் யூஷுவல் 2 liters கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் நைட்டுக்குள்ளே. அப்படி தான் போயிட்டுருக்கு. 4 liters குடிக்கிற ஒரு நாளைக்கு. ஸ்கின் வந்து நல்லாவே டெய்லி குடிச்சிட்டே இருந்தேன்னா எனக்கு ஸ்கின் நல்லாவே சேஞ்ச் ஆகும். எனக்கு பிரைட்டாக ஏன்னா 2 days 1 days மிஸ் பண்ணிட்டுனா ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரியே இருக்கும், ட்ரையாக இருக்கும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்துடுச்சு அவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் போயிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா லைவ் வந்து, அதனால் வந்து லைவ் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். தண்ணி வந்து இன்னும் ஒரு 1/4 liter தாக்க இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? அதை வந்து லஞ்சுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். 1 hour டைம் பொறுமையாகவே குடிக்கலாம். காற்று நல்லாவே அடிக்குது வெளியே. லஞ்ச் வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேரட்டு பொரியல், அதுக்கப்புறம் ரைஸ், கொஞ்சமாக சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாக்கா வந்து 1 kg வாங்கிட்டு வந்தேன். அதுதான் வந்து 3 days ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணோம். விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் லஞ்சில் மட்டும் ஒரு 2 கொய்யாக்கா மீடியம் சைஸில் எடுத்துப்பேன். அது வந்து நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுது. பைனாப்பிள் வந்து ரொம்ப ரேட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது 2 days முன்னாடி வாங்கிட்டு வந்தோம். 100 rupees சொன்னாங்க. ஒரு இடத்துல 80 rupees சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பாலாம் சாப்பிடுவாங்க எல்லாருமே சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். பாதி போயிட்டு இருக்குது. மேலே நல்லாவே இருக்குது. மேலே கொஞ்சமாவது நசுங்கின மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேஸ்ட்டு வேறு எடுத்துருக்கலாம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தா உள்ளே போயிட்டுருக்கு. இருந்தாலுமே ஆஃப் தான் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஈவினிங் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. ஆப்பிளும் அதுவும் நான் வந்து அந்த கிளைமேட்டுக்கு வந்து பப்பாயா போடுறத விட பைனாப்பிள் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். என்னுடைய தாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்குது ரெண்டுமே. இப்போ வந்து வாங்க முடியாது. ஒரு 2 days கழிச்சு தான் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா கொய்யாக்கா இருக்குது, ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் வந்து நான் 2 பீஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். தம்பிக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிருவேன். கொய்யாக்கா மட்டும் 2 சாப்பிடுவேன். சால்ட்டு போட்டு கோல்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய லன்ச் இன்றைக்கி. நட்ஸு, மிக்சட் நட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துப்பேன். டெய்லி எடுத்துனாலும் நல்லாவே உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முட்டை இருக்குது. நான் பாயில் பண்ணி எல்லோ எடுத்துகிட்டு 2 வந்து அந்த ஒயிட் மட்டும் எடுத்துக்குவேன். இன்றைக்கி இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். லன்ச் இதுதான் சாப்பிடுவேன். ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால தான் வெயிட் வந்து நல்லாவே குறையுது எனக்கு. நீங்கள் வந்து ஒரு 2 days vlog செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னுடைய வெயிட் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. 2 kg ஆல்மோஸ்ட் கம்மியாகிடுச்சு. சீக்கிரமாக எனக்கு ஈவினிங்கில் தான் ரொம்பவே மைண்ட் செட்டே ஓவராக பசிக்கிற மாதிரி அந்த டைமில் எதனா சாப்பிடணும் போல இருக்குது. அது மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா சூப்பராக வந்து நான் பண்ணிவிடுவேன். இப்போ வரைக்கும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு எனக்கும் தெரியல. சரி, நான் பண்ணுறத உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே, நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிவிட்டு ஒருத்தருக்காவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல, அதனால தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் மழை வர மாதிரி இருக்குது. நான் பெட் கவர்லாம் போய்ட்டு காய வைக்கணும். ஒர்க்கு பேசிக்காக வீட்டில் எல்லாேருக்கும் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்குது.
தம்பி தூங்குறாரு. அவர் தூங்குகிற நேரத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணணும். அதுக்காக தான் நான் காலையிலே வந்து விலாகும் எடுத்துடுறேன். நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் வந்து காலையில் நான் முடிச்சிட்டேன். யாருக்காவது எக்ஸசைஸ் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் பர்சனலாக அதை வந்து லைக் பண்ணுறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். டாடா, பாய்.